நீங்க காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என்னால் ஆட்சி நடத்த முடியும், என் மக்களை நான் பாதுகாக்க முடியும் என்று தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அது ஏன் இன்னும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது? ஏனென்றால் அங்கே ஒரு திராவிட இயக்க ஆட்சி இல்லை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லை. இன்னைக்கு அந்த ஒரு ரூபாய்க்கு அவங்க மீண்டும் திருப்பி தருவது 26 பைசா. ஆனா நம்ம கொடுக்கிற காசையும் சேர்த்து யூபியில இருந்து 1 ரூபாய் கொடுத்தா திருப்பி தரது 2 ரூபாய் 2 பைசா உத்தரப்பிரதேசத்துக்கு. ஏனென்றால் அது பின்தங்கிய மாநிலம். நீங்க தானே ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க, 2 முறை ஆட்சி நடத்தி விட்டீர்கள். அது ஏன் இன்னும் பின்தங்கிய மாநிலமாக இருக்கிறது? ஏனென்றால் அங்கே ஒரு திராவிட இயக்க ஆட்சி இல்லை, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்லை. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் ஆட்சியிலே தமிழ்நாடு இன்னைக்கு எந்த அளவுகோலையும் எடுத்தாலும் நாம் முன்னணியிலே இருக்கக்கூடியவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். முதலீடுகளாக இருக்கட்டும், ஹெல்த் செக்டர்ல இருக்கட்டும், கல்வியில் இருக்கட்டும், அத்தனை இடங்களிலும் நாம் முதலிடத்திலே நிற்கிறோம் என்றால் அது திராவிட மாடல் ஆட்சி. நீங்க காசு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என்னால் ஆட்சி நடத்த முடியும், என் மக்களை நான் பாதுகாக்க முடியும் என்று தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள்.